ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, வைத்தியலிங்கம் விஜய் அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து இல்லைன்னு சொல்றாங்க. பொன்னி அங்க வந்து கிளம்புறாங்க. விஜயா வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்கறாங்க, பொன்னி என்ன விசாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க நேமையும் உங்க ஹஸ்பண்ட் நேமையும் கேட்டுதான் விசாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ எதுவும் சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கறாங்க. இல்ல, உங்க பொண்ணு வந்து சொன்னாங்க, யார் வந்து விசாரிச்சாலுமே அவங்க வந்து இங்க அட்மிட் ஆகலாம் தான் சொல்லணும்ட்டு, நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்றாங்க. விஜயா வந்து பிரீத்திக்கு உடனே கால் பண்ணி சொல்றாங்க. பொன்னி வந்து ஆட்டோக்கு வெளியில நிக்கிறாங்க. பிரீத்தி வராங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பொன்னி வந்து ஆமான்னு சொல்றாங்க. பொன்னியோட ஃப்ரெண்ட் அம்மா வந்து என்னம்மா உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்தியான்னு சொல்லி கேக்குறாங்க. பொன்னி வந்து சமாளிச்சிடுறாங்க. பொன்னி வந்து மாவு அரைச்சிட்டு இருக்காங்க. சக்தி பூவோட வராது. சாமிக்கு பூலாம் போட்டுனீங்க, நீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க, யாராவது எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் இது உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வைங்க, நான் அப்புறமா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இப்பவே வை அப்படின்னு சொல்றாங்க. இப்பவே வைக்கணும்னா யாராவது வச்சுதாங்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சக்தி வந்து நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னிக்கு பூ வச்சு விடுறாரு. பொன்னி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொன்னி பூ வச்சிருக்க வந்து எல்லாருமே நோட் பண்றாங்க. பவானி வந்து கேக்குறாங்க, பூ யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளேஸ்க்கு கார்த்திக் வராரு. வேற யாரு, சக்தியா தான் இருக்கும், சக்தி தான் வாங்கி பூ வச்சு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பொன்னி வந்து எப்படி நேர்ல பார்த்தமே சொல்றீங்கன்றாங்க. நான் சும்மா போட்டு வாங்குறதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. பிரீத்தி வந்து கோவமாறாங்க. தேங்க்யூ.